இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் கட் பண்ற வேலையா இருந்துச்சு. என்னதான் சீசன் முடிஞ்சாலும், எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் காய் காய்க்கும். இந்த வாட்டி 2 காய் நல்லா இருந்துச்சு. நேத்து நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா புடுங்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் எடுத்து பார்த்தபோது ஒரு மாரி ரொம்ப பழுத்த மாரி இருந்துச்சு. சரின்ட்டு கட் பண்ணி பார்த்தோம். ஆனா லிமிட்டடான ஸ்வீட்ல சூப்பரா இருந்துச்சு. இது வேற மழை நனைஞ்சிருச்சா இந்த பழம் எப்படி இருக்குமோன்னு இருந்தோம். ஆனா வேற லெவலா இருந்துச்சு. மார்னிங் வந்து அதில கட் பண்ணி சாப்பிட்டு, ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 நாளாவே அம்மா அரிசி, கோதம்பு எல்லாமே காய போட்டு எடுத்து வச்சிருந்தாங்க. பச்சரிசி தான். சரி அதெல்லாம் மில்லுல குடுத்து பொடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு, நானும் அம்மாவும் தான் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறமா ஒரு ஈவினிங் போல வந்துட்டு போயிருந்தோம். போயிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது ஒரு கட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் நல்ல ஒரு கிளைமேட்டா இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு பிளாக் காஃபி வந்து போட்டு குடிச்சுட்டு, அம்மாவுக்கு வந்து சின்ன சின்ன வேலை வந்து இருந்தது கிச்சன்ல. அ இட்லி பொடி வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு அது வந்து அம்மா பொடிச்சு வச்சுட்டுருந்தாங்க. அரிசி, வரமொளகா, உளுந்தெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, தண்ணி இல்லாம வந்து பொடிச்சுட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னே ஒரு சம்படம் வந்து இருக்கு. ஸோ, அதில வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தா தங்கச்சி. அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது ஊறுகாய் வச்சா ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு லெமன் ஊறுகாய் வந்துட்டு கொஞ்சமா வினிகர் ஊத்தி பண்ணிட்டுருந்தாங்க அம்மா. ஸோ, இன்னைக்கான ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் போச்சு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.